வணக்கம். இன்றைய செய்திகள். தாவேக பற்றியும் திரள் நிதி வசூலிப்பது குறித்தும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு இருக்க முடியாது. அரசை கேள்வி கேட்க சட்டசபையில் நிறைய பேர் உள்ளனர். அவர்கள் கேட்கட்டும். வேளாண் பட்ஜெட் வரைவு நகலை திருப்பதி கோவிலில் வைத்து அமைச்சர் வழிபாடு செய்தார் என்பதற்கு ஆதாரம் உள்ளதா? கையில் எடுத்துச் சென்றார் என்பது வேறு, அங்கு வைத்து பூஜை செய்ததற்கான ஆதாரத்தை காட்டினால் பதில் சொல்கிறேன் என்று அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளார். பாஜகவுக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பாடம் எடுக்க வேண்டாம் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பின்தான் கடந்த 2018 காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. மாணிக்கம் தாக்கூருக்கு தெரியுமா? மத்திய பாஜக அரசு அமைத்த ஆணையம் உத்தரவிட்டும் கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுத்துவிட்டது. இதில் மத்திய பாஜக அரசின் மீது மாணிக்கம் தாக்கூர் பழி போடுவது மக்களை ஏமாற்றும் செயல். தமிழக முதலமைச்சர் விஜயை கர்நாடகாவுக்கு வருமாறு கூறிவிட்டு பின் சாக்குப்போக்கு சொல்லி கதவை சாத்தி அவமானப்படுத்திய கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிக்காதது ஏன்? தமிழக விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பது போல மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என பிடிவாதம் பிடிக்கும் காங்கிரஸ் அரசிடம் அத்திட்டத்தை கைவிடுமாறு கூறுவதை விட்டுவிட்டு வீண் விவாதம் வேண்டாம். தமிழகத்திற்கு வந்த ராகுல் பற்றி எரியும் காவிரி பிரச்சனை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசாமல் திரும்பி சென்றதில் இருந்தே காங்கிரசாருக்கு தமிழகத்தின் மீது உள்ள அக்கறை தெரிகிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தமிழக விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகின்றனர். எனவே தமிழக நலன் குறித்து பாஜகவுக்கு மாணிக்கம் தாக்கூர் பாடம் எடுக்க வேண்டாம் என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அரசு வழக்கறிஞர்கள் பதவியை எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்ததால் தாவேக அரசை ஆதரித்து வரும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி ஆட்சிக்கு ஒருபோதும் வாய்ப்பு அளிக்கவில்லை. நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் அக்கட்சிகளை வீழ்த்தி ஆட்சிக்கு வந்த தாவேக தேர்தலுக்கு முன்பு உறுதியளித்தது போலவே கூட்டணி ஆட்சியை அமைத்துள்ளது. தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் காங்கிரஸ், விசிக, முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் ஆட்சியிலும் பங்கு வகிக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக அரசு வழக்கறிஞர் பதவிகளும் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. காங்கிரஸ், விசிக ஆகிய கட்சிகளின் வழக்கறிஞர்கள் ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்தனர். ஆனால் ஆளும் கட்சியான தாவேகவை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கே மாவட்ட நீதிமன்றங்கள் தொடங்கி உயர்நீதிமன்றம் வரை அரசு வழக்கறிஞர், சிறப்பு அரசு பிளீடர் பதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனால் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அதிருப்தியில் உள்ளன. மதுரை மாவட்ட காங்கிரஸ் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் முத்துப்பாண்டி இது குறித்து கூறுகையில், ஆட்சியில் பங்கு வகிப்பதால் அரசு வழக்கறிஞர் பதவிகளிலும் வாய்ப்பு கிடைக்கும் என காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகள் எதிர்பார்த்தன. காங்கிரசுக்கு 25% மேல் கிடைக்கும் என்று ஆர்வமாக இருந்தோம். கட்சியின் மாநில தலைமை வாயிலாக மனுக்கள் கொடுத்தும் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளார். சிறைகளில் உள்ள முஸ்லிம் கைதிகளை பரோலில் விடுவிக்க தாவேக அரசு ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து தாவேக வட்டாரங்கள் கூறுகையில், தமிழகத்தில் குண்டுவெடிப்பு உள்ளிட்ட குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட முஸ்லிம்கள் தண்டனை கைதிகளாக பல்வேறு சிறைகளில் உள்ளனர். இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என முஸ்லிம் அமைப்புகளும் பல்வேறு கட்சிகளும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன. அப்படி கோரிக்கை விடுத்த விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகள் தற்போது தாவேக கூட்டணியிலும் அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளன. அதனால் முந்தைய திமுக அரசுக்கு கொடுத்த நெருக்கடியை விட தாவேக அரசுக்கு கூடுதல் நெருக்கடியை அக்கட்சிகள் கொடுத்து வருகின்றன. இதற்கிடையில் முஸ்லிம் அமைப்புகளை வசப்படுத்த அவற்றுடன் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் மேலிடம் பேச்சும் நடத்தியுள்ளது. அப்போது முஸ்லிம் அமைப்புகள் பலவும் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளன. அதை நிறைவேற்றினால் தாவேகவுக்கு ஆதரவளிப்பதாகவும் கூறியுள்ளன. எனவே அந்த அமைப்புகளை குஷிப்படுத்த முஸ்லிம் கைதிகளை விடுதலை செய்ய தாவேக மேலிடம் ஆலோசித்தது. ஆனால் குண்டுவெடிப்பு வழக்கில் தண்டனை கைதிகளாக இருப்போரை விடுதலை செய்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும், மக்களுக்கு அதிருப்தி அடைய வாய்ப்புள்ளது என காவல்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். எனவே விடுதலை முயற்சியை கைவிட்டுவிட்டு கைதிகளை பரோலில் விடுவிக்க ஆலோசிக்கப்படுகிறது. தாவேக மேலிடமும் இதில் தீவிரமாக இருப்பதால் கைதிகள் பரோலில் வெளிவர அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. வருவாய் ஆய்வாளர் தலையீடு குறைக்கப்பட்டதால் ஆன்லைன் முறையில் பட்டா மாறுதல் பணிகளை 1 வாரத்தில் முடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வருவாய்த்துறை அதிகாரி கூறுகையில்,
தானியங்கி முறை பட்டா மாறுதல் பணியில் கிராம நிர்வாக அலுவலர், வருவாய் ஆய்வாளர் தலையீடு தவிர்க்கப்பட்டுள்ளது. இதனால் சார்பதிவாளர் ஒப்புதல் அளித்த கோப்புகள் தாலுகா அலுவலக துணை தாசில்தாருக்கு நேரடியாக செல்லும். அவர் ஒப்புதல் அளித்தவுடன் பட்டா பெயர் மாற்றம் நடந்துவிடும். இதனால் பத்திரப்பதிவு முடிந்த ஒரு வாரத்தில் பட்டா மாறுதல் சாத்தியமாகியுள்ளது. பெயர் மாற்றம் முடிந்ததும் சம்பந்தப்பட்ட விண்ணப்பதாரர்களின் மொபைல் போனுக்கு தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக மாறுதல் செய்யப்பட்ட பட்டா பிரதியை அவர்களுக்கு அனுப்புவதற்கான வழிகளை ஆலோசித்து வருகிறோம் என்று கூறியுள்ளார். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் பம்பையில் நிலச்சரிவு ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எனவே கனமழையில் தமிழர்கள் யாரும் சிக்கிக்கொள்ள வேண்டாம் என்று தெரிவித்துள்ள தமிழக அரசு, தமிழர்கள் கேரளா செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளது. நேற்று காலை வரையிலான 24 மணி நேரத்தில் கேரளாவில் அதிகபட்சமாக கண்ணூர் மாவட்டத்தில் 36 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. பத்தனம்திட்டா, கோட்டயம், இடுக்கி, வயநாடு, ஆலப்புழா மாவட்டங்களில் 17 சென்டிமீட்டர் வரை கனமழை கொட்டி தீர்த்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இடுக்கி, கோட்டயம், வயநாடு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.